சிவராத்திரி சிறப்பு கதை. பார்வதியின் பேரன்பும் பரமசிவனின் அருளும். ஒரு காலத்தில் உலகின் அனைத்து தேவதைகளும் முனிவர்களும் உயிர்களும் பெரும் அச்சத்தில் இருந்தனர். உலகம் நாசத்திற்கு ஆட்படும் அபாயத்தில் இருந்தது. அந்த நேரத்தில் உலகத்தை காப்பாற்ற ஒரே ஒருவரின் அருளே தேவைப்பட்டது. அவர் பரமசிவன். ஆனால் பரமசிவன் அவர்களின் ஆர்ப்பாட்டங்களில் எந்த ஆர்வமும் காட்டவில்லை. அவர் தனது தீவிர தபசில் லீனமாக இருந்தார். உலக அர்த்தமே அவருக்கு பரிசுத்தமாக இருந்தது. அந்த நேரத்தில் பார்வதி தேவியுடைய மனம் குமுறியது. பரமசிவனின் அருளால் மட்டுமே உலகம் இரட்சிக்கப்படும் என்பதை புரிந்து கொண்டாள். அவர் கைலாய பர்வதத்தில் சிவனை அடைந்தார். தேவியான பார்வதி பரமசிவனின் மனதை வெல்வதற்கு கடுமையான தவம் மேற்கொண்டாள். நீண்ட நாட்கள் தவம் செய்த பிறகும் பரமசிவன் கண்களை திறக்கவில்லை. ஆனால் ஒரே ஒரு இரவு வந்தது. அந்த இரவு மிகுந்த புனிதமானது. அந்த இரவில் பார்வதி முழுநேரமும் பரமசிவனை தியானித்து கொண்டு பலபடி பூஜைகள் செய்தார். சிவனை நெஞ்சத்தில் வைத்து அவரை தியானிக்க தொடங்கினார். அந்த நேரத்தில் அவருடைய தவத்தின் சக்தி அண்டத்தை திருப்பியது. பார்வதியின் தவம் மற்றும் அவரது பேரன்பால் கவரப்பட்ட பரமசிவன் தனது தியானத்திலிருந்து விழித்தார். அவருடைய கண்கள் திறந்தது உலகத்திற்கு ஒளியையும் அமைதியையும் கொண்டு வந்தது. பார்வதியின் பக்திக்கும் திருக்கோலத்திற்கும் ஆனந்தமடைந்த சிவன் அவளை தனது வாழ்க்கை துணையாக ஏற்றார். அந்த இரவு உலகம் முழுவதும் மகிழ்ச்சியில் மூழ்கியது. அந்த தினமே மகா சிவராத்திரி. இந்த ராத்திரியில் சிவன் மற்றும் சக்தியின் ஒற்றுமை காட்சியளிக்கப்படுகிறது. பரமசிவனின் கருணை உலகம் முழுவதும் பரவியது. அந்த இரவு பக்தர்களுக்கு பிறப்பையும் இறப்பையும் கடந்த புனித தரிசனம் வழங்குகிறது. சிவராத்திரியின் பாடம் என்ன? அது தவத்தின் சக்தி. அது உண்மையான பக்தியின் வெற்றி. அது பரமசிவனின் அருள் பெரும் மகத்தான தருணம். ஓம் நம சிவாய என்ற ஜெபம் அந்த இரவில் முழங்கும் போது உலகம் முழுவதும் ஆன்மீக ஒளி பரவுகிறது. அந்த இரவு பக்தர்களின் இருள் களைந்து ஞானத்தின் ஒளியையும் ஆனந்தத்தையும் தருகிறது. இதுவே சிவராத்திரி அன்று கொண்டாடப்படும் அழகான கதை.